ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கர் பாபு. இது ரவிச்சந்திர குருஜியோட இரண்டாவது படைப்பு. முதல் படைப்பு கோயம்புத்தூரில் இருக்குது. இது இரண்டாவது படைப்பு ஆதியோகி ஈஷா டெம்பிள், சிவா டெம்பிள்னு சொல்கிறாங்க. இங்கே கிட்ட போய் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லை, கொஞ்சம் தூரமாகவே எடுத்தேன். சிவனோட கூட நாகப்பாம்போட பிரதிஷ்டாபனை பண்ணியிருக்கிறாங்க. இங்கே அதிகமாக வடநாட்டுக்காரங்க தான் வர்றாங்க. வடநாட்டுக்காரங்கன்னா இதுலேருந்து வடநாட்டுக்காரங்கன்னா மகாராஷ்டிரா, டெல்லி, ஒரிசா இருந்து நிறைய பேர் வர்றாங்க. ஃபாரின்காரங்களும் வர்றாங்க. இது பெங்களூர்லேருந்து ஒரு 70-80 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது. இங்கே பக்கத்தில் நந்தி ஹில்ஸு, கைவாரம் இன்னும் நிறைய கோயிலுங்கள்லாம் இருக்குது. ஒரு நாள் பூரா ஒரு என்டர்டெயின்மெண்ட் செய்யணுன்னாக்கா இங்கே வரலாம். இது ஈஷா டெம்பிள், ஈஷா ஃபவுண்டேஷன்னு சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரனோட பெரிய விக்கிரகம் இருக்குது. விக்கிரகம்னாக்கா பெரிய சிலை இருக்குது. நைட்டு 7 மணிக்கு லைட்டில் ஷோ காமிக்கிறாங்க. இங்கே பெரிய சூளம்லாம் இருக்குது. சூளம், பெரிய நந்தி ஒன்று இருக்குது. சாமியை தரிசிக்கலாம். கிட்டேயே போகலாம். எங்கே சாமி கிட்டே போய் கும்பிடலாம். நல்ல இடமும் கூட. சுத்தம் மலை, பெரிய பெரிய மலைங்க எல்லாம் இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு மலை மேலே ஏறி இறங்கி வரணும் கோயிலுக்கு. இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் கோயில் கட்டியிருக்கிறார் சார் ரவிச்சந்திர குருஜி. இங்கே பாருங்கள், இதுதான் பெரிய சூளம். ரவிச்சந்திர குருஜி அவர் தான் இதை நிர்மாணிச்சிருக்கிறாரு. இது இரண்டாவது படைப்பு. கடவுள் நம்மை படைப்பார், இங்கே கடவுளை அவர் படைச்சிருக்கிறாரு. இங்கே நிறைய ஃபாரின்காரங்கள்லாம் கூட வர்றாங்க. இந்த நல்ல இடமும் கூட. இங்கே பின்னாடி கும்பிடவும் சான்ஸ் இருக்குது. பாருங்கள், பெரிய சிலை, நந்தியோட கூடிய பெரிய சிலை. பின்னால் மலையெல்லாம் இருக்குது. இவ்வளோதான் சங்கதி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சங்கர் பாபு. இன்னும் நல்ல வீடியோலாம் போய் பார்த்து போடுறேன். இது வரைக்கும் கன்னடாவில் 2 வாட்டி போட்டிருக்கிறேன். இது தமிழில் ஈஷா டெம்பிள் பற்றி.